குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏல நம்ம டென்சஸ் கிராமர் பார்க்கலாம். ஓகேவா? டென்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபில்அப்ஸ் தானே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி டென்சஸ்னா எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியணும். கரெக்டா? ஸோ இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் டென்ஸ் சொல்லுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா முடிஞ்சது, இறந்த காலம். ஓகேவா? தென் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னா இதுக்கப்புறம் நடக்க போறது. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஒன் செகண்ட். ஸோ தமிழ் வேணாம், உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது சொன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சதை பத்தி நீங்க சொன்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். கரெக்டா? தென் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா வந்து 4 பிரியும். ஓகேவா? ஸோ சேம் மூணுலயுமே அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சிம்பிள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சேர்த்து சொல்லும்போது இதெல்லாம் சொல்லணும். இது மட்டும் சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் பாஸ்ட் டென்ஸுக்கும். பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ரூல் இருக்கும். ஓகேவா? நீங்க எதெல்லாம் வந்தா ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். ஸோ வேர்ப்ல வந்து எஸ் ஆர் இஎஸ் நான் இதை சொல்றேன். ஓகேவா? பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நேற்று தானே சென்டென்ஸ் பேட்டர்ன் கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், செகண்ட் வேர்ப் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள், he is a sorry, he plays carom. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஹீன்றது சப்ஜெக்ட். கரெக்டா? இந்த இடத்துல பிளே அப்படின்றது வேர்பு. நான் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருக்கேன்? எஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா இங்க வேர்பு கூட என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட். இப்போ இங்க ஏன் நான் எஸ் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகேவா? ஸோ ஏன் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, எஸ் இஎஸ். ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா வேர்பு கூட எஸ் வரும், இல்லைன்னா இஎஸ் வரும். ஓகேவா? இதுவே சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர்பை மட்டும்தான் போடணும். ஓகேவா? எஸ்இஎஸ் வந்து அந்த இதை பொறுத்து. ஓகேவா? இப்போ சம்டைம்ஸ் ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து நீங்க இஎஸ் சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காசஸ், இப்போ இஎஸ் வருதா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில வேர்புக்கு இஎஸ் சேர்க்கிற மாதிரி வரும். ஓகேவா? அதனாலதான் நம்ம இங்க எழுதிட்டோம் எஸ் இல்லைன்னா இஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா
வேர்பு கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர்பை தூக்கி அப்படியே போடணும். இப்ப இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்படி மாத்துறேன். தே பிளே கேரம். ஓகேவா? தேன்றது சப்ஜெக்ட், பிளே வந்து வேர்பு, இது ஆப்ஜெக்ட். இப்ப இங்க பாருங்க, தே அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ப்ளூரல், நிறைய பேர். கரெக்டா? அப்போ இங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல்ல வரும் பொழுது வேர்புல என்ன மட்டும் வராது? எஸ்ஓ இஎஸ்ஓ வராது. வேர்பை மட்டும்தான் போடணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல யூஸ் ஆகும் இதுக்கப்புறம். ஓகேவா? அதுவும் இல்லாம இதுதான் இருக்கிறதுலே பேசிக் கான்செப்டும் இதுதான். ஓகேவா? சப்ஜெக்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வேர்பு கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் வரும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சுன்னா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, வேர்பை அப்படியே போடணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இஎஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். ஷீ கோஸ் டு ஸ்கூல். இப்ப இது தெரியுதா? சோ கோன்றதுதான் வேர்பு. கரெக்டா? கோஸ்ன்னு போடும் பொழுது எஸ் வராது, அந்த இடத்துல என்ன வரும்? இஎஸ். ஓகேவா? சோ நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுத போறது கிடையாது. ஓகேவா? சோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் சூஸ் பண்ண போறீங்க. பட் ஆனா இந்த பேசிக் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பா. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் சொன்னேன்னா அது எதுல சொல்லுவேன்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீ பிளே கேரம், அவன் கேரம் விளையாடுறான், அவ்வளோதான். ஓகேவா? ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட், அசர்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணா போதும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸோட டைப்ஸ் பார்த்தலாம், அப்புறம் நெக்ஸ்ட் போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் present continuous tense. அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் present tense எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் present tense வந்து எதுக்கெல்லாம் வரும் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூலு, எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ட்ரூத் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ஹேபிட்ஸ், நம்ம டெய்லியும் அதாவது ஹேபிட்ஸ் வச்சிருப்போம்ல,
அது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ட்ரிங்க் மில்க் எவ்ரி டே அந்த மாதிரி ஓகேவா. ஸோ ஹேபிட்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராமாஸ். டிராமா சொல்லும் போது ஓகேவா. ஸோ அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் வரும் சொல்லும் பொழுது நீங்க என்ன யூஸ் பண்ணணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரூல் எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஐ, சப்ஜெக்ட் பிளஸ் இஸ், ஆம், ஆர். அதாவது இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா. தென் பிளஸ் வேர்பு. ஸோ வேர்ப் என்ன இருக்கோ அது ஓகேவா. தென் வேர்பு கூட என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டினியூஸ்னாலே ஜெரண்ட் வரும். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி ஓகேவா. ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ இதுதான் ரூல். சப்ஜெக்ட் தென் ஈஸ் ஆம் ஆர். இந்த ஈஸ் ஆம் ஆர் எதை பொறுத்து மாறும்னா இந்த சப்ஜெக்டை பொறுத்து மாறும் ஓகேவா. சிங்குலர்னா ஈஸு, ப்ளூரல்னா ஆறு ஓகேவா. ஐ வந்தா மட்டும் என்ன வரும்னா ஆம் வரும் கரெக்டா. தென் வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கூட ஐஎன்ஜி தென் பிளஸ் ஆப்ஜெக்ட் ஓகேவா. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் ஐ எம் practicing on the ground. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஓகேவா. அதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்னது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இங்க பாருங்க ஐயா, ஐ கூட என்ன ஆட் பண்ணிருக்காங்க, ஆம் கரெக்டா. ஸோ ஐ வந்தா மட்டும்தான் ஆம் வரும் ஓகேவா. மற்ற எல்லாத்துக்கும் ஈஸ் இல்லைன்னா ஆர் வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் இதுதான் மெயின் வேர்ப். ப்ராக்டிஸ் அப்படின்றது மெயின் வேர்ப். அது கூட என்ன ஆட் பண்ணிருக்காங்க, ஐஎன்ஜி. தென் ஆன் த கிரவுண்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க. she is reading a book. ஸோ இதுவும் அதே தான். ஸோ அவள் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா ஓகேவா. ஸோ ஷீ சப்ஜெக்ட் ஓகேவா. அதாவது ஷீன்றது ஒரு பொண்ணு தான் ஓகேவா. ஸோ சிங்குலர்ன்றனால நம்ம இங்கே வேர்ப்ல என்ன ஆட் பண்ணியிருக்கோம், ஈஸ். எகெயின் அதே மாதிரி வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட் ஓகேவா. ஸோ ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அது இப்பவும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதோட ரூல் என்னன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணணும். அங்க எப்படி ஈஸ் ஆம் ஆர் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஹாவ் இல்லைன்னா ஹேஸ் சேம் அதே தான். ஹேஸ்ன்றது சிங்குலர், ஹாவ்ன்றது ப்ளூரல் ஓகேவா. தென் பிளஸ் வேர்ப். இந்த இடத்துல வேர்ப் வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம நார்மலா வேர்பை பிரிப்போம்ல, முன்னாடியே சொல்லியிருக்கல வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3. வேர்ப் 1 அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், வேர்ப் 2னா பாஸ்ட் டென்ஸ், வேர்ப் 3னா என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரை எடுத்தோம்னா கிரைட், கிரைடு அதான் ஓகேவா. ஸோ அந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்டு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா
பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எழுதிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3 போட்டுக்கோங்க. நார்மலா நம்ம ஆல்ரெடி எழுதி பழகிட்டோம்ல, verb 1, verb 2, verb 3. ஸோ verb 3 அப்படின்னாலே என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். காப்பி பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதை நீ இப்ப முடிஞ்ச மாதிரி சொன்ன அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு விஷயம் முடிச்சிட்ட, அதை வந்து நீ இப்போ வந்து ப்ரெசன்ட்ல சொல்ற அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ அதை எழுதிக்கோங்க. இட் கனெக்ட்ஸ் பாஸ்ட் டு ப்ரெசன்ட். பட் ஆனா இது முடிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? பட் அதை நீ இப்பதான் சொல்ற அப்படின்னா அது என்னவா மாறிடும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா மாறிடும். ஓகேவா? எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஈட்டன் டின்னர். ஸோ என்ன சொல்றான்? நான் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த முடிச்சிட்டேன் பட் ஆனா அதை எப்போ சொல்றான்? இப்பதான் சொல்றான். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஐன்றது சப்ஜெக்ட். ஸோ எப்பவுமே நான் முன்னாடியே சொன்னல, ஹேஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர், ஹாவ் வந்து ப்ளூரல். ஓகேவா? பட் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இன்னொன்னு ஹாவ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஐக்கும் விக்கும். ஓகேவா? ஐ, வி, தே. ஓகேவா? இந்த மூணுக்கும் ஹாவ் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? அதனால இங்க ஐ ஹாவ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஹி, ஷி, இட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இங்க சிங்குலர் இருக்கறனால நம்ம இங்க ஹாவ் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இங்க பாருங்க, ஈட்டன். ஸோ ஈட்டன் அப்படின்றது verb 3. இது எப்படி வந்திருக்கும்? ஈட், ஏட், ஈட்டன். கரெக்டா? verb 1, verb 2, verb 3. ஓகேவா? ஸோ டின்னர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? மாற்றணும். ஓகேவா? ஸோ என்ன வேர்பு கொடுத்துருக்காங்களோ அதை verb 3-ஆ மாற்றணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாற்றணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா எழுதிக்கோங்க. ஷீ ஹேஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல ஷீ வரனால நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம்? ஹேஸ் போட்டிருக்கோமா? ஷீ ஹேஸ் கிளீன் த ரூம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்,
present perfect continuous tense. Next பார்க்கலாம் present perfect continuous. Present perfect continuous. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் இதோட ரூல் பாத்திரலாம். சப்ஜெக்ட் பிளஸ் இந்த இடத்துல நம்ம ஹாஸ் இல்லனா ஹாவ் பார்த்தோமா, அது கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம்னா பீன், ஹாஸ் ஆர் ஹாவ் பீன். ஓகேவா? பிளஸ் verb 1 plus ing. Plus object. ஓகேவா? சோ இப்போ இது பாருங்க, சேம் அதே தான். ஆனா நம்ம லாஸ்டா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததை இப்ப நடந்த மாதிரி சொல்லுவோம். கரெக்டா? அதுவே பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் அதேதான், ஃப்ரம் பாஸ்ட். ஓகேவா? பட் இப் பிரசன்ட் கண்டினியூஸ், அதாவது இப்போ வரைக்குமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா?
எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன். She has been preparing for TNPSC எக்ஸாம். ஸோ என்ன சொல்றாங்க, அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா, இப்போவும் என்னதான் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ ஷி ஹாஸ் பீன் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஸோ ஃப்ரம் பாஸ்ட்ல இருந்து இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரைக்குமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ சேம் ஷீன்றது சப்ஜெக்ட். இந்த இடத்துல வந்து இது சிங்குலரா இருக்கா, ஸோ அதனால has யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ has been, again verb 1 prepare, then plus ing, verb 1 plus ing for TNPSC. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் ஃப்ரம் பாஸ்ட்ல இருந்து இப்ப நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா அது பர்ஃபெக்ட் டென்ஸா மாறும். இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது என்னவா மாறும், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? No baby. No baby. No, don't write it. ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இது முடிஞ்சிச்சா? சோ பிரசன்ட் டென்ஸ் புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட்னா நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி ஜென்ரலா சொன்னீங்கன்னா அது பிரசன்ட் டென்ஸ். ஓகேவா? பிரசன்ட் கண்டினியூஸ்னா ஒரு விஷயம் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. ஐ அம் ரைட்டிங் எ லெட்டர், நான் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா ஃப்ரம் பாஸ்ட் டு பிரசன்ட். ஓகேவா? ஸோ பாஸ்ட்ல நடந்ததை இப்போ நீங்க ஒருத்தவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? இதுவே பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா பாஸ்ட்ல நடந்தது இப்போவும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். சேம் பாஸ்ட்லயே 4 பிரியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா சிம்பிள் பாஸ்ட். சோ சப்ஜெக்ட், இது சிம்பிள் பாஸ்ட். சப்ஜெக்ட் பிளஸ் verb 2 முன்னாடியே சொல்லிக்கல. verb 2 அப்படின்னா என்னது, பாஸ்ட் டென்ஸ். கரெக்டா? பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரோட் அ லெட்டர், நான் லெட்டர் எழுதினேன். ஸோ ஐன்றது சப்ஜெக்ட், ரோட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேர்ப்ல பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ நான் லெட்டர் எழுதி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஐ ரோட் அ லெட்டர், தென் லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆர் எக்ஸாம், she came from Madurai yesterday. So she அப்படின்றது சப்ஜெக்ட், கேம். ஸோ இந்த இடத்துல எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் நைட் அதெல்லாம் வரும்போதே நமக்கு டைரக்டா என்னன்னு தெரிஞ்சிடும், அது பாஸ்ட் டென்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ அதனால நம்ம டைரக்டா என்ன போட்டலாம், வேர்ப்ல பாஸ்ட் டென்ஸ் போட்டலாம். ஸோ ஷீன்றது சப்ஜெக்ட், கேம்ன்றது வேர்பு, தென் ஃப்ரம் மதுரை எஸ்டர்டே ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ வேர்பு மட்டும் கரெக்டா பார்த்துக்கணும். ஓகேவா?
Next, past continuous. Subject, past continuous tense. So rule எழுதிக்கோங்க. Subject, was or were. அங்க எப்படி நம்ம is, am, are யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா was or were plus verb plus ing plus object. சோ இது வந்து என்னன்னா பாஸ்ட்ல நடந்தத அப்ப நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க யார்கிட்டனா ஒரு ஸ்டோரியோ ஸ்டேட்மெண்ட்டோ சொல்லும் போது சொல்றது. ஓகேவா? நான் பண்ணி முடிச்சேன்னு சொன்னீங்கன்னா அது பெர்ஃபெக்ட்டா மாறிடும். ஓகேவா? பட் இது வந்து என்ன சொல்றாங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நான் அப்போ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட சொல்லும் போது வர ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள், I was traveling to Madurai to attend the class. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, ஸோ கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக நான் டிராவலிங் பண்ணி போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ். ஆக்சுவலா அது முடிஞ்ச விஷயம் தான். ஆனா அப்ப நான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை எதுல எழுதணும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அதே மாதிரி he was not listening my advice. என் அட்வைஸ் அவன் கேட்கறதே இல்ல அப்படின்னு சொல்லணுமா? சோ அப்ப கேட்கலன்றது வர கேட்கறதே இல்ல அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது, கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? சோ அப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா வரும் பொழுது நம்ம வாஸ் யூஸ் பண்ணலாம். இதுவே ப்ளூரலா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தே, வி அந்த மாதிரி வரும்போது வேர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. இது காப்பி பண்ணிக்கோங்க. இதோட இந்த செஷன் முடிஞ்சிடும். ஓகேவா? எகைன் திரும்பவும் லாகின் பண்ணுங்க.